கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து 3 வாரமாக, இது 4வது வாரம், சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமம், இந்த காஸ்பல் நெக்ஸ்ட் எவல்யூஷனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம போன வாரம் எதை பார்த்தோம்னா, த க்ளோரியஸ் இன்விடேஷன், ஒரு மகிமையான அழைப்பு. இது நமக்கு என்ன அப்படின்னா, பிதாவாக்கிய தேவனோடு சேர்ந்து வேலை செய்யும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பாருங்கள், நம்ம உடன் சுதந்திரராக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திரனா கோஹீர்ஸ் அப்படின்னா வாரிசுகள். சுதந்திரர்கள்னால் வாரிசுகள், உடன் வாரிசுகளாக நம்ம கடவுளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, கர்த்தரோட வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. நம்ம யார்? உடன் சுதந்திரவாளிகள், கோஹியர்ஸ். ஓகேவா? கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ அவரோட நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம புரிஞ்சிச்சுனா தான், அவருடைய திட்டங்கள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுனா தான் அவருடைய வேலையை நம்ம சரியாக செய்ய முடியும். அவருடைய திட்டம் என்னென்னா, நம்ம தான் அவருடைய உலகமே. எப்படி? நம்ம தான் அவருடைய உலகமே. நாம் நல்லா இருக்கணுங்கிறது தான் பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தின் அடியாளத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆசையும் திட்டமும். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும், நல்ல செழிப்புள்ளவர்களாக இருக்கணும், நம்ம வளமிக்கவர்களாக இருக்கணும், ஆண்டு கொள்ளத்தக்கதவர்களாக இருக்கணும், ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் தேவன் உங்களை குறித்து வச்சுக்கிற நோக்கம், உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம். அப்போ பிதாவாகிய தேவன் இந்த உலகம் சீர்கெட்டு போனதுனால இந்த உலகத்தை மறுபடியும் சீரமைத்து அந்த உலகத்தை சரிப்படுத்தி உங்கள் கரத்தில் கொடுக்க விரும்புகிறார். அதற்காக ஒரு வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் பிள்ளைகளாய் மாற விரும்புகிறார். பிள்ளைகளாய் இருந்து நல்ல தகப்பன் என்கிற அறிவை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பிதாவாகிய தேவன் அழிப்பவர் அல்ல, அவர் ஆக்குகிறவர், உருவாக்குகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நல்ல தகப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமம் என்னன்னா, நல்ல தகப்பனை அறிந்து கொண்டாலொழிய அவருடைய நல்ல திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குரிய நல்ல திட்டங்களில் தான் ஒரு சில தலைப்புகள் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வாழ்வு எப்படி இருக்கணும்? வியாதி இல்லாத வாழ்வை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தம்மை போலவே அவர் உங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும், அவர்கிட்ட என்ன நல்லா இல்லையோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அவர்கிட்ட வியாதி இருக்கான்னு கேட்டால் இல்லை, அவர்கிட்ட மரணம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அவர்கிட்ட பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை, அவர்கிட்ட வேதனை, சஞ்சலம், துக்கம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்பது தான் அவருடைய மனதின் முழு ஏக்கமும். இவைகளை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய அவருடைய திட்டத்துக்காக நாம் வேலை செய்ய முடியாது. அதனால தான் இந்த சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமம் என்று நான் 2 தீமோத்தேயு 1:10 நம்ம படித்தோம். அவர் என்ன பண்ணுறார்? அவர் மரணத்தை பரிகரித்து, அப்படி தானே படித்தோம். திரும்பி அந்த வசனத்தை நான் படிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:10. என்னோட கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா நான் கடை நான் முடிக்கிறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 தீமோத்தேயு 1:10. அவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. படிப்போமா திரும்பியும்? வால்யூமிங்க ஆன் பண்ணிக்க, படிப்போம். வால்யூம் இப்போ நீங்கள் படிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால இயேசு கிறிஸ்து வந்ததுனால அந்த கிருபை, கடவுளுடைய கிருபை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மரணத்தை பரிகரித்து, இவர் மரணத்தை ஒண்ணுமில்லாமல் பண்ணி ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இதுதான் நம்முடைய வசனத்தினுடைய மையப்புள்ளி. நம்முடைய தலைப்பினுடைய மைய வசனம் என்னன்னா, அவர் அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினால என்ன பண்ணிட்டாரு? வெளியில் கொண்டு வந்துட்டார். ஜீவன், அழியாமை 2 விஷயத்தை வைக்கிறார். ஒன்று ஜீவன், இன்னொன்று அழியாமை. அப்போ 2க்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, கண்டிப்பாக. ஜீவன் வேற, அழியாமை என்பது வேற. அதை தான் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள், சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமம் என்பது மரணமற்ற வாழ்வை தாண்டின ஒரு விஷயம். மரணமே இல்லாத வாழ்வு அப்படின்றத விட இன்னும் அதிகபட்சமான ஒரு மேன்மையை அதுக்கு உள்ளடக்கி இருக்கிறது. அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா ஜீவன்.
இந்த சாவாமையே சிலரால் ஏற்றுக்க முடியல, இந்த அழியாமையே சிலரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா இந்த ஜீவனை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது ஜோயே அப்படின்னா நித்திய ஜீவன். நான் சொன்ன தேவ ரகமான ஜீவன், த காட் கைண்ட் ஆஃப் லைஃப். அது என்ன பண்ணுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கும்படியான ஒரு வாய்ப்பை தருகிறது. என்ன வாய்ப்பு? அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் என்னன்னா பிதாவினுடைய வல்லமையை அப்படியே இந்த பூமியில் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதான் எப்போ எங்கேயுமே இயற்கை எடுத்துங்க, இல்லை பிசாசு எடுத்துங்க, வேறு எந்த துரைத்தனமானாலும் அதிகாரங்களானாலும் கத்தர்த்துவங்களானாலும் எல்லாமே அவருக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? கீழ்பட்டுச்சு. பிசாசை பார்த்து என்ன சொன்னார்? வெளியே போ, அமைதியாக வெளியே போணுச்சு. அதுதான் பிதாவை பரலோகத்தை பூமியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு வாழ்க்கை. அப்புறம் என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை, வல்லமையை, அன்பை கட்டவை பாருங்க. அதிகாரத்தையும் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை வெளிப்படுத்தணும்னா அவனை அதிகாரம் மட்டும்தான், வல்லமை மட்டும்தான். ஹூ அப்படின்னா என்ன பண்ணிடணும்? அவன் பொத்துன்னு போய் விழுந்துடணும். அதை பார்த்து நம்மளாம் பயப்படணும். நல்ல கவனிய, கடவுள் அவருடைய வல்லமையை அன்புக்குள்ளேருந்து வேலை செஞ்சார், அன்பிலிருந்து வேலை செஞ்சார். அப்போ அன்பு என்ன பண்ணாதுன்னா ஒருத்தனையும் வீணாக்காது. நம்ம பார்வையில் அப்படின்னா பவர் நம்மள்ட்ட இருந்தால் என்ன பண்ணுறோம்? எனக்கு விரோதமாக பேசுறியடா எலியா மாதிரி என்ன பண்ணிடுறோம்? எலியாவார் காட்டிலேருந்து கரடி வந்து ஒன்று என்ன பண்ணிடுறோம்? அப்படி நினச்சிக்கிறோம். இன்றைக்கி நிறைய தலைவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு விரோதமாக பேசுனா நீ அழிஞ்சிருவேன். அது தெய்வீக திட்டம், அது பிதாவாகி தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு அல்ல. நிறைய பேர் பேசுகிறாங்க நாங்கள் ஊழியக்காரரானதுனால நாங்கள் தேவனை பிரதிபலித்து தான் ஆகணும். ஆனால் உண்மை என்னென்னா சத்ருக்களை நேசிக்கிற அளவுக்கு கூட அவங்களாம் வரல. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா இயேசு இந்த பூமியில் நம்ம வெளிப்படுத்துறோன்னா நமக்கு ஒருத்தன் முழு துரோகம் செஞ்சுருப்பான், அவனையும் கண்டுக்காமல் இருக்கணும். நம்மளை ஒருத்தன் பார்த்தாலே எப்படி என்ன வேணா வச்சனான்னு அவனை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். அவர்கள்கிட்ட நம்ம போய் ரியாக்ட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அவர்கள் ரியாக்ட் பண்ணுறது உங்களை பாதிக்குதுன்னா நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாத இடத்துல இருக்கிறீங்க. என்ன வளர்ச்சி அடையல? என் பிதாவை நானும் பிரதிபலிக்கிற இடத்துக்கு நான் வரல, பாதிக்கப்படுறேன், ஐ எம் கெட்டிங் அஃபெண்டட் அப்படின்னா பிதாவாகி தேவனால் நீங்கள் இம்பேக்ட் ஆகாமல் இருக்கீங்க. பிதாவினால் நீங்கள் பயங்கரமாக இம்பாக்ட் ஆகிட்டிங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தினால இம்பாக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. இயேசுவை பாதிக்காத விஷயமும் உங்களை பாதிச்சிட போகுது. இயேசு உலகத்திலே மகா பெரிய துரோகத்தை இயேசு சந்திச்சார், உலகத்திலே மகா பெரிய அக்கிரமத்தை இயேசு சந்திச்சார், மகா பெரிய பாவத்தை இயேசு சந்திச்சார், பாவிகளை சந்திச்சார். ஆனால் இவைகளெல்லாம் இயேசு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இயேசுவின் அன்புக்கு முன்னாடி இவைகள்லாம் ஒன்று. அதனால தான் தேவனுடைய அன்பு சகல பாவத்தை என்ன பண்ணுதான்? மூடுகிறது. சொல்லுங்க பார்ப்போம். தேவ அன்பு சகல பாவத்தையும் கண்டுக்காது. அப்படின்னா நீ என்ன வேணால் செஞ்சுக்க, அப்படி அர்த்தம் கிடையாது. மூடும் அப்படின்னா அவன் சரியாயிரும், அது நல்லாயிரும். இப்போ நாம் புள்ள தப்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விளம்பரப்படுத்த மாட்டோம். இதை பக்கத்து வீட்டு பிள்ளை தப்பு பண்ணிட்டா ஊராக தூத்துவோம். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு புள்ள தப்பு செய்கிறது தூத்த ஆரம்பிக்கிறோம், அது நம்ம புள்ள இல்லை, அது பக்கத்து வீட்டு பிள்ளைன்னு அர்த்தம். ஸோ கடவுள் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார்? நம்மளுடைய அக்கிரமத்தை போய் தண்டோரா போட்டு அடித்து சொல்லுகிறோம்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுறாராம். முதுகுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுமா? இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒருத்தர் கூட உங்கள் முதுகு நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் முதுகுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கண்ணாடியில் கூட பார்க்க முடியாது. ஏன்னா முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டால் நம்ம முதுகையே பார்க்க முடியாதுன்னா அப்போ பாவத்தை என்ன பண்ண மாட்டார்? அது திரும்பி பார்க்கவே நான் விரும்பலன்னு தூக்கி போட்டான் முதுகுக்கு பின்னாடி கடலின் ஆழத்தில். புரியுதா அவருடைய மனநிலை எப்படிப்பட்டவர்னு? உங்களை திரும்பி உங்களுடைய பழசை, அவங்களுடைய நெகட்டிவை யோசிக்க கூட கடவுள் விரும்பலை. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நான் இப்போ ஒரு காலத்தில் அப்படி இருந்தாண்டவர், நான் இப்படி இருந்தாண்டவர். பிதாவாகிய தேவனுடைய மனநிலை அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. உங்களை குறித்த நல்லதை மட்டும்தான் அவர் மைண்டில் வச்சுருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்கிறனோ அதை குறித்தது தான் என் மைண்டில் வச்சுருக்கிறேன், அதை கண்டிப்பாக செய்யாமல் இருக்க மாட்டேங்கிறார். நீ தீமை செஞ்சிருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் என்னை பாதிக்க நீ என்ன வேணால் செஞ்சு போகிறேன் அப்படிங்கிறார். உங்களோட அக்கிரமங்கள் என்னை பாதிக்காது. ஏன்னா அந்த அக்கிரமங்கள் என்னை பாதிச்சிருச்சுன்னா நான் கடவுளே கிடையாது. எனக்கு இருக்கிற வல்லமை அக்கிரமத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை அக்கிரமம் எனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தேவன் சொல்கிறார். ஸோ ரோமர் 8:2 அதுதான் சொல்லுது, ஆவிக்குரிய ஜீவன் உரியவர்களாய் அந்த ஜீவனிலிருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்போ வல்லமை, அதிகாரம், அன்பு. மூணாவது என்ன? அன்பை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னா பிதாவுடைய அல்டிமேட் லவ்வை பூமியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறவர்களாக இருக்கணும். அடுத்து அவருடைய ஞானத்தை. இயேசு பூமியில் இப்படி தான் நாங்கள் நடந்தார். அவருடைய அதிகாரத்தை காமிச்சிக்கிட்டே இருந்தார், அவருடைய வல்லமையை காண்பித்து கொண்டே இருந்தார்.
அவருடைய அன்பை காண்பிட்டே இருந்தார். அவருடைய ஞானம் எல்லா ஏரியாவில் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆஃபரிங் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸு அப்படின்னு என்ன அர்த்தம்? சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்கன்னா டக்குன்னு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. எரியாதே, அமைதியில் இரு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு? நாயின் ஒரு விதவை என்ன பண்ணுறாங்க? அழுதுகிட்டே வரா. புருஷன் இறந்துட்டான், புள்ள இறந்துட்டான், பாடையை போய் தொட்டார், எழுப்பிட்டார். ஏன்னா அவளுடைய பிரச்சனை என்ன? அடுத்து அவனுக்கு யார் வேணும்? ஒரு சந்ததி இருக்கணும், இல்லைன்னா அவன் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி வேணும்? ஸ்தம்பிக்கப்பட்டு போயிடும். உடனே தொட்டார், எழுந்துச்சிட்டான். அவன் முதல் சந்தோஷமாக போனான். வேத சொல்லுது. ப்ராக்டிக்கலாக சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆவிக்குரிய சொல்யூஷனை தான் நீங்கள் நம்ம கொடுக்குறோம் நிறைய பேர், ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ். அதனால தான் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனுக்குள்ள என்ன வருதுன்னா, உன்னுடைய கடன் உள்ள வாழ்க்கை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தரித்திர சூழ்நிலை கடவுள் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது இப்போ இம்மைக்கானதா பரமைக்கானதா? சொல்லுங்கள். இம்மைக்கானதா கடன், மறுமைக்கானதா? இம்மைக்கானது. இம்மைக்கானதிலே வெற்றி காண முடியலன்னா மறுமைக்கானதில் வெற்றி காணும்போது கொஞ்சம் கடினமான செயல். ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கடவுள் கொடுத்துட்டாரு. அதனால தான் இப்போ ரோமர் 8:2 நம்ம படிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகள். நல்ல கவனிங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க பாப்போம். ஜீவனுடைய ஆவியின் ஒரு பிரமாணம் இருக்கு. நிறைய பிரமாணம் இருக்கு. அதுல ஒரு பிரமாணம் என்னன்னா ஜீவனுடைய ஆவி. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியானவருடைய பிரமாணம் அர்த்தம். எப்படி? ஜீவனுள்ள ஆவியானவருடைய பிரமாணம். அந்த ஆவியானவருக்கு பேர் என்னன்னா ஜீவனுள்ள ஆவியானவர். ஜீவனுடைய ஆவியானவர்னா ஆவியானவர் வந்து நோக்கம் என்னன்னா அவரோட தான் அவங்க நம்மள்ட்ட கொடுக்கணும்னா அவருக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் பரிபூர்ணமாக இருக்குது. பரிபூர்ண ஜீவனை நம்ம மேலே வைக்கிறதுக்காக தான் ஜீவனுடைய ஆவியானவர் வேதம். அதுக்கு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால தான் ஜீவனுடைய ஆவியானவருடைய பிரமாணம் என்னை என்ன பண்ணுதுன்னா பாவம் மரணம் அப்படி படிக்கணும். அப்படி பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று என்ன பண்ணுது? விடுதலை ஆக்கிருச்சு. இது எவ்வளோ பெரிய ஆழமான வசனம் தெரியுமா? இதுக்குள்ளே தான் ஜோயே இருக்குது. தி ஸ்பிரிட் ஆஃப் ஜோயே, த லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் ஜோயே. ஜோயே த லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியானவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கணுமா? அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஜீவன். இதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு சுவிசேஷத்தினால. அப்போ ஆவியானவர் வந்தார்னா தான் அந்த ஜீவன் வெளியிறங்கமாகும். அப்போ பரிசுத்த ஆவியானோட நோக்கம் என்ன? அந்நிய பாஷை பேசுதலா அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை இருக்கலாம். அப்புறம் பரிசுத்தமாக வாழ்கிறதா ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் இந்த ஆவியானுடைய அல்டிமேட் நோக்கம் என்னென்னா நமக்குள்ள ஜீவனை உண்டாக்கி தேவரகமான மனுஷனாய் நம்மை மாற்றுவது தான் அவருடைய நோக்கம். அப்போ ஜீவனை பெற்றவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். ஜீவன் என்றால் தேவரகமான ஜீவன். தேவனையே பிரதிபலிக்கிற தேவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள் என்பது தான் சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமம் என்று நான் சொல்லுகிறேன். வேதம் அதை தெளிவாக எழுதுகிறது. இப்போ சொல்லுங்கள், சுவிசேஷனுடைய அடுத்த பரிணாமம் என்ன? இங்கே மரித்து பரலோகத்துக்கு போகிறதில்ல, பூமியிலேயே தேவனை பிரதிபலிக்க வேண்டும். பூமியிலேயே தேவனை பிரதிபலிக்கிற தேவனாகவே நீங்கள் இருக்கணும். வேதம் சொல்லுது நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 82 பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் எழுதுது. தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பற்றி எல்லாரும் தேவர்களாக இருக்கிறப்ப வேதம் சொல்லுது ஆதியில் வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்துச்சு, அந்த வார்த்தை இப்போ நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம தேவர்களாக மாறி இருக்கோம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பைபிளில் இருக்கிற அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி உள்ளே இருக்கிறதுனால நம்ம தேவர்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவர்கள் என்பது யாருன்னா ஆதியில் இருந்த வார்த்தை எவர்களுக்குள்ள வந்து அது வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அந்த வார்த்தையை பிரதிபலிக்கும் பொழுது தேவனை அந்த பூமியில் பிரதிபலிக்க காணக்கூடாத தேவனை காண்கிற உங்களை கொண்டு காண்கிற ஒரு மண்டலமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதனால தான் இயேசுவை பிரதிபலிக்கிறபடி நீங்கள் ஒரு இயேசுக்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு இவைகளை நிறைய பேர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தன்னையே அவர்கள் மட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் தேவனுடைய உயரிய படைப்பு என்பதை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் இப்படி பேசுவதனாலே தேவனையே அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள், தேவனுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள். மாறாக நான் சொல்கிறேன், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்கள் தேவனை இந்த பூமியிலே பிரதிபலிக்க தொடங்குகிறார்கள். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனை பிரதிபலிக்கிற தேவனாகவே வாழுகிறீர்கள். பூமியில தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற தேவர்களாகவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதனால தான் ஹி இஸ் a God of gods அப்படின்னு இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவர். 33 கோடி தேவர்கள் என்பது அல்லாது நீங்களும் நானும் தேவர்களாக இருக்கிறோம். இந்த தேவர்களுக்கு தான் அவர் மேலான தேவனாக இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, த கிங் ஆஃப் கிங்ஸ். நாம் எல்லாம் ராஜாக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களை சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆவிக்குரிய ரகசியங்கள் என்பது பைபிளுக்குள்ளேருந்து ஆவியா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் சத்தியம். ஸோ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாக்கள் அப்படின்னா ராஜா அப்படின்னா அர்த்தம் நீங்களும் நானும் ராஜாக்களாக இருக்கிறோம்.
நமக்கெல்லாம் ஒரு மேலான ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் தேவனாக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். கத்தாக்களுக்கெல்லாம் கத்தர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். கத்தாதி கத்தர்னா கத்தாக்களுக்கெல்லாம் கத்தர். அப்போ நம்ம நிறைய கத்தாக்கள் இருக்காங்க, அப்படி கிடையாது. நீங்களும் நானும் தான் கத்தாக்கள். வி ஆர் த லார்ட்ஸ் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் நிறைய விலங்குனால லார்ட் மவுண்ட் பேட்டன், லார்ட்னு நிறைய என்ன படிச்சிருக்கோம், சோஷியல் படிச்சிருக்கோமா, ஞாபகம் இருக்கா? அப்புறம் லார்ட் பட்டம் கொடுங்க, புலிகேசியில் கேட்பார் பார்த்தீங்களா வடிவேலு. ஏன் மனிதர்களாகிய நாம் வி ஆர் த லார்ட்ஸ், லேண்ட் லார்ட்ஸ். கேள்விப்படுறீங்களா? லேண்ட் லார்ட்ஸ்னா நிறைய நிலங்களுக்கு தேவன்கள், கத்தாக்கள், நில கத்தாக்கள். அப்போ மனுஷர்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லார்ட்ஸ்னு பெரிய விசேஷமாக தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் லார்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இதெல்லாம் கேட்குறதுக்கு பயமாக இருக்கும், விகற்பமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது யாருக்கு புரியாது, யாருக்கு விகற்பமாக இருக்கும்னா தேவனோட அவருடைய இருதயத்தோட கனெக்ட் ஆகிறவனுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அதை கனெக்ட் ஆகாத மத போதகர்கள், கனெக்ட் ஆகாத மத தலைவர்கள், கனெக்ட் ஆகாத மத விசுவாசிகள், இவர்களுக்கு இது ஒவ்வாது. அதை பற்றி என்னுடைய கவலை இல்லை. ஆனால் நான் தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேன். தேவனை பிரதிபலிக்கிற தேவர்களாய், கத்தாக்களாய், ராஜாக்களாய் இந்த பூமியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். இதுதான் சுவிசேஷத்தினுடைய இறுதி பரிணாமம். சுவிசேஷம் எதை சொல்லுதுன்னா ஜீவனை பெற்று நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வருஷத்தை உடனே நான் படிக்க விட. ரோமர் 5:17 சொல்லுது, நீங்கள் ஜீவனை பெற்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் யாருன்னா ஆதாம், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. நல்ல கவனிய, மரணம் நீங்க செஞ்ச பாவத்தினால உங்களுக்கு கிடைக்கல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மரணம் ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனுக்குலத்தை என்ன பண்ணிடுச்சு, அட்டாக் பண்ணிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும். திரும்பி சொல்கிறேன், மரணம் உங்களுடைய என்னுடைய பாவத்தினால அல்ல, ஆதாம் செய்த மீறுதலினாலே, ஆதாம் செய்த பாவத்தினால தான் மரணம் எல்லா மனுஷனையும் தொட்டுச்சு. அதனால தான் குழந்தை முதற்கொண்டு சாவுது. குழந்தைக்கு பாவம் தெரியுமா? ஆனால் குழந்தை சாவு யாராவது பாதிக்குது? நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட, சுனாமியில் நிறைய குழந்தைகள்லாம் செத்துச்சு, கடவுளுக்கு கண்ணு இல்லையா என்கிட்ட கேட்டாங்க. மரணம் என்பது கடவுளிடத்திலிருந்து வருவதல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கடவுள் மரணத்தை அனுமதிக்கிறவரும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவரோட பார்வையில் மரணம் அருமையாக இருக்குன்னு சொல்கிற வார்த்தை, அதோட அர்த்தம் இது கிடையாது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ கடவுள் மரணத்தை தருகிறவல்ல. மரணம் எங்கே இருந்துச்சுன்னா ஆதாம் என்னும் ஒரு மனுஷன் மீறினதுனால அவன் செய்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அவன் செய்த பாவத்தின் சம்பளம் தான். ஆதாம் பாவம் செஞ்சதுனால பாவமே செய்யாத நான் மரணத்துக்குள்ளே போயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதாம் பாவம் செஞ்சதுனால பாவமே செய்யாத நான் மரணத்தை ருசி பார்க்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் எனக்காக அடிக்கப்பட்டதுனால, தொடர்ந்து படிப்போம், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் பாருங்க, கிருபையின் பரிபூரணம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இயேசு இன்னொரு பேர் கிருபையின் சத்தியமே யார் மூலம் வெளிப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து மூலமா. கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை, அந்த கிருபை அதுக்கு ஒரு நீதி இருக்கு. அந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணமும் பெறுகிறவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நல்ல கவனிய, நாம ஜீவனை யாரால தான் பெற்றுக்கொள்றோம்? எப்படி ஆதாமால மரணமே என்னன்னு தெரியாத நான் மரணத்துக்குள்ள போனோம், அதே போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால தான் நான் ஜீவனை பெற்றுக்கொள்றேன். அப்ப மரணமானாலும் சரி, ஜீவனாலும் சரி, என்னுடைய முயற்சியில் ஒன்றும் கிடையாது. ஆதாமனுடைய பாவத்தினால தான் நான் யாரா என்ன சாவ ஆரம்பித்தேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஜீவனை பெற. ஆனால் அதுக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிக்கும் பொழுது என்னோடய வாழ்க்கை என்ன பண்ணுதா, ஜீவனுக்குள்ளே கடந்து வருகிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுக்கு முன்னாடி மரணம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருந்துச்சான், ஆண்டுகிட்டு இருந்துச்சு. வி ஆர் பீங் ரூல்டு. ஆனால் இப்போ நாம் வி ஆர் ரூலிங். இப்போ ஜீவன் வந்துச்சுன்னா நம்ம ஆளுகை செய்கிறோமா, மரணம் நம்மளை ஆளுகை செய்கிறோம். எதை விரும்புகிறீங்க? ஜீவனை பெற்று ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தின் நோக்கம். இது பரலோகத்தில் போய் நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லை. பரலோகம் போக வேண்டும் என்கிற அந்த மத கண்ணாடி அப்படி கழட்டி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் பூமியிலேயே அரசாளுவோம் என்கிற பாடலை நம்ம பாட ஆரம்பிக்கணும். பரலோகத்திற்கு அந்த 4 ஜீவன்கள் என்ன பண்ணிச்சான்? 4 ஜீவன்களும் 24 மூப்பொருள் என்ன பண்ணுறாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணுறாரு? புஸ்தகத்தை வாங்கினாரு. நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன டவுட்னா, இந்த 4 ஜீவன்கள் யார்? போன வாரம் கூட என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், இந்த 4 ஜீவன் யாரை குறிக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனத்தை குறிச்சிச்சு.
அந்த 4 மிருகங்கள் எதை குறிக்குது? சிங்கம், அப்புறம் காளை, மனுஷ முகம், கழுகு முகம். இவைகள்லாம் யாரை குறிப்பிடுது அப்படின்னா இஸ்ரவேல் வம்சத்தில் இருக்கிற கோத்திரங்களை குறிக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி என்னன்னா இந்த கேம்ப் போட்டிருப்பாங்க. கூடாரங்களை போட்டு அங்கே ஸ்டே பண்ணணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது மேகம் நவர்ந்தால் தான் அந்த அவங்க என்ன பண்ணாங்க, மேகம் நவர அவங்க கூடாரத்தை கிளப்பிட்டு போனாங்க. அந்த கூடாரம் என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர். அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேர். இந்த தான் கோத்திரத்தில் இருக்கிறவனுக்கு காளைன்னு பேர். யூதா கோத்திரத்தோட அவனோட கனெக்ட் ஆகிறவனுக்கு பேர் சிங்கத்துக்கு சிங்கம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அப்புறம் இங்கிட்ட ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் மனுஷன். அங்கிட்ட ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் இல்லை காளை இல்லை, இன்னொன்று என்ன, கழுகு. ஸோ இது எதுக்குன்னா பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் தான் குறிச்சிச்சு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனைவருமே அந்த ஜீவன்களுக்குள்ளே கடந்து வரும். அந்த 4 ஜீவன்கள் யாரை தான் குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரையும் குறிக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரைகள் உடைக்க பாத்திரவானா இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது அவங்க என்ன பாட்டு பாடினாங்களாம், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்காது. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா படிங்களேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். பத்தாவது வசனம் படிப்போமா? வெளிப்படுத்தல் 5. இது யார் பாடுறா அப்படின்னா அதுக்கு முன்னாடி 3 வசனத்தை படிச்சுன்னா உங்களுக்கு அதில் இருக்கும். 9 படிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் யார் ஓகே படிங்க. அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. பாருங்க, இது யார் சொல்றாங்கிறது முன்னாடி வசனத்துக்கு போகணும். அதுதான் சொல்றேன். அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சொல்றாங்க. அப்போ இந்த 24 மூப்பர்களும் இந்த 4 ஜீவன்கள் யார் அப்படின்னா அவரோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். மனுஷர்களை தவிர வேறு யாரும் ரத்தத்தினால கழுவப்பட முடியாது. அப்போ மனுஷர்களை தான் அது குறிக்குது. ஸோ அவர்கள் என்ன பாட்டு பாடினாங்கன்னு இந்த 10ஆம் வசனம் சொல்லிருக்கு. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டை பாடினார்களாம். எங்கே அரசாளுவோம்? பரலோகத்தில் போய் அரசாளும் பூமியில் தான். அப்போ அரசாட்சி என்பது பூமியில் தான். பூமியை தேவன் ஒரு பெரிய திட்டத்துக்காக வச்சிருக்கிறார். பூமியை தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். ஸோ அதை தான் இங்கே பாருப்போ அந்த ஆவியானவருடைய அந்த ஜீவனை பெற்று நம்ம நடக்கும் பொழுது தேவனை பூமியில் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்க கடவுளை எல்லா விதமான முழுமை எல்லா பரிபூரணத்தையும் இந்த பூமியிலே கடவுளுடைய சகல பரிபூரணத்தையும் இந்த பூமியிலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக கடவுள் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த விதமான எதிர்மறையான ஒரு சூழலும் நமக்கு முன்பாக மண்டிட்டு தான் ஆகணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் எல்லா நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸையும் நமக்கு பாதத்துக்கு கீழே கொண்டு வரதுக்காக அந்த ஒரு க்ளோரியஸ் இன்விடேஷனை கடவுள் கொடுக்குறாரு. அப்போ பாதத்துக்கு கீழே யாருடைய பாதத்துக்கு கீழே அது கீழ்ப்படுத்தப்படணும் என்பதை நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15, 25, 26 படிக்க வேணாம், நானே சொல்லிட்டு போயிடுறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25, 26 வசனம் எதை சொல்லுதுன்னா அவருடைய எல்லா சத்துருக்களும் அவருடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்று இருக்குது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு சத்துரு பரிகரிக்கப்படணும். அந்த மரணம் தான் கடைசி சத்துரு. அந்த கடைசி சத்துருவாகிய மரணம் அவருடைய பாதத்துக்கு கீழே அப்படின்னு இருக்குது. அப்போ யாருடைய பாதம் அப்படின்னு எதுக்குன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோட பாதம் யார் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் தலையாக இருக்கிறார், நாம சரீரமாக இருக்கிறோம். நாம் அவருடைய பாதம். கடைசி கால சபை, கடைசி கால வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட சபையை தான் பாதம் என்று நாம் சொல்கிறோம். அந்த சபை எழும்பி தன்னுடைய பாதத்தினால என்ன பண்ணணும்? மரணமாகிய சத்ருவின் தலையை நசுக்கணும். அப்போ தான் சங்கீதம் 110 சொல்லப்பட்டதுபடி பாருங்கள். இதை நான் நிறைய இன்னும் தெளிவாக நான் விளக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் நிறைய விஷயம் நடக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். அதில் ஒன்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் கடைசி விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் வரும்பொழுது நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாம மறுரூபமாக்குவார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சம்பவத்தையும் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மரணம்
ஜெயமாக விழுங்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் வரத்துக்கு முன்னாடி மரணம் ஜெயமாக விழுங்கப்படணும். 2 சம்பவத்தை கான்ட்ரடிக்ஷனாக நான் வைக்கிறேன். 2 சம்பவத்தை நான் கான்ட்ரடிக்ஷனாக வைக்கிறேன். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, ஒரு வசனம் சொல்லுது மரணம் ஜெயிக்கப்பட்டதான் இயேசு கீழே இறங்கி வர முடியும். சங்கீதம் 110 அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. 1 கொரிந்தியர் 15, 25, 26 அதை இன்னும் தெளிவாக விளக்குது. அப்போ இயேசு பூமியில் வந்து ராஜ்யத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கணும்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டிருக்கணும். அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்படணும்னா இயேசு வரத்துக்கு முன்னாடி அது நடக்கணும். அப்போ சங்கீதம் 110 முழுசாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு யவன ஜனம் பிறக்கும். அந்த யவன ஜனம் என்ன பண்ணுன்னா அந்த பவர்ஃபுல்லான கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்கும். அந்த ஜனம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்தை பெற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை காட்டும். மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்னன்னா நித்திய ஜீவனுக்குரிய முறைமைகள். எபிரேயரில் படிச்சிங்க அப்படின்னா ஜீவனை அப்படியே அழிந்து போகிற ஜீவனுக்குரியதல்ல, அழிவற்ற ஜீவனுக்குரிய ஊழியமாக இருக்கிறது மெல்கிசேதேக்கின் ஊழியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே இயேசு பூமிக்கு இறங்கி வந்த நோக்கம் என்னன்னா அழிக்கப்படாத சாவை வென்ற, அதான் மேட்ரு. சாவை வென்ற ஒரு வாழ்வை இயேசு பூமியில் செய்து போனார். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே மறுபடியும் எழும்பி நடப்பதற்காக பாதத்தின் சபையாகிய ஒரு ஜெனரேஷன் எழும்பி அது மரணத்தை மேற்கொண்டு மரணத்தை ஜெயித்த பிறகு இயேசு இறங்கி வருகிறார். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிக்கிறாங்க. அவரோடு அதுக்கப்புறம் முன்பு உயிரோடு இருக்கிற நாம் பாருங்கள். நல்லா அது ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய இதை நம்ம என்ன பண்ணுறோம், கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஜெனரேஷன் டெஃபினட்டாக இட் வில் ரைஸ். இல்லைனா இந்த வசனங்களுக்கு விளக்கமே தெரியாமல் போயிடும். இந்த வசனங்களுக்கு புரிதலே இல்லாமல் போயிடும். பாருங்கள், அதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பவுல் அதை தான் சொல்கிறாரு. சங்கீதம் 110 போய் படிச்சிங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்போ ஒரு ஜெனரேஷன் எழும்போது அந்த ஒரு சந்ததி தான் மரணத்தை தன்னுடைய பாதத்தை கீழே கொண்டு வரும். அது மரணத்தை ஜெயித்த பிறகு தான் இயேசு இறங்கி வருவார். ஏன்னா பிதா இயேசுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கமான் ஜீசஸ், என்னுடைய கர்த்தர் என் ஆண்டவனை நோக்கி நீர் என்னுடைய வலது நான் உங்களுடைய சத்துருக்களெல்லாம் உங்களுடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரசத்தில் நீங்கள் உட்காந்துருக்கணும்னு சொல்லி பிதா இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்தை கீழே எல்லா அதிகாரமும் எல்லா சத்துருக்களும் பாதப்படி ஆக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இறங்கி வரணும். அப்போ எல்லா சத்ருன்றப்ப அதுக்குள்ளே மரணமும் சொல்லப்படுது. அப்போ மரணமும் ஜெயமாய் விழுங்கப்பட்டாதான் ஒரு சந்ததி மரணத்தை எழும்பி ஜெயிச்சால் மட்டும்தான் இயேசு பூமிக்கு இறங்கி வர முடியும். அதுக்கப்புறம் தான் அழியாமல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜீவன் என்பது சாவாமைக்கும் அழிவாமைக்குரிய ஒரு பெரிய ஆழத்தை கொடுக்கிறது. விளங்குதுங்களா? அப்போ தான் இதான் சொல்கிறார் இயேசு. எபேசியர் 1:22 23 பவுல் சொல்கிறார் பாருங்க. இதில் அதான் சொல்கிறார், எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்ப்படுத்தின்னு வரும். இந்த சபை தான் கடைசி காலத்து சபைன்னு சொன்ன பார்த்தீங்களா? சபைக்கு அந்த கடைசி கால சபை தான் அவருடைய பாதம் என்று சொன்ன பார்த்தீங்களா? அதை தான் இங்கே கோட் பண்ணுறாரு. எபேசியர் 1:22 எபேசியர் 1:22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய பாருங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை பாருங்க, நிறைவாகிய சரீரமாகிய சபை நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவர் என்ன பண்ணாராம்? எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். நல்ல கவனிங்க, நிறைவான சபையின் பைபிள் இது. எந்த சபை நிறைவான சபைனா அவருடைய பாதத்துக்கு எல்லா சத்துருக்கும் கீழ்ப்படுத்துகிற சபை தான் நிறைவான சபை. எந்த சபை நிறைவான சபைனா அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவருடைய பாதம்னா நீங்களும் நான். நிறைவான சபை தான் அவருடைய பாதம். த ஃபுல்ஃபில்டு சர்ச், நிறைவான சபை, த பர்ஃபெக்ட் சர்ச்னு அர்த்தம். நீங்களும் நான் நிறைவான பல சபைகள் இருக்குது. அதில் நிறைவான சபைனா பாதத்தின் சபை தான். கடைசி கால சபைகள் தான் நிறைவான சபை. அந்த நிறைவான சபை என்பது எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய பாதத்துக்கு கீழே மரணத்தை கொண்டு வருகிற சபை. அந்த எல்லாவற்றாலும் நிரப்பிடுவார் அந்த சபையை மட்டும். அந்த சபையை மட்டும் எல்லா வல்லமையினாலும் எல்லா விதமான பலத்தினாலும் எல்லா விதமான அதிகாரத்தினாலும் எல்லா விதமான அன்பினாலும் எல்லா விதமான அத்தாரிட்டிஸ்னாலும் நிரப்பி அதுக்கு எல்லா பவரையும் கொடுத்துருவார். இயேசு இந்த பூமியில் எப்படி கம்ப்ளீட் பவரில் வாழ்ந்தாரோ அந்த கம்ப்ளீட் பவரையும் அந்த சபைக்கு கடவுள் கொடுத்துருவார். அப்போ நீங்களும் நானும் தான் அந்த சபையாக இருக்கணும்.
நீங்களும் நானும் தான் அந்த சபையாக இருக்கிறோம். அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த இடத்துக்குள்ள வர விரும்பும்? இயேசுவை பிரதிபலிக்க விரும்புகிறீங்களா? இயேசுவையே அந்த பூமியில் வாழ்ந்து காட்ட விரும்புகிறீங்களா? இயேசுவை போல வியாதி சுகமாக்குற அனுபவம், இயேசுவை போல பிசாசுகளை துரத்துக்கிற அனுபவம், இயேசுவை போல அன்பின் உச்சகட்டத்தை காட்டுகிற அனுபவம், இயேசுவை போல எல்லா அதிகாரம் துரத்தன எல்லாவற்றின் மேலே அதிகாரத்தை செலுத்துகிற ஒரு சபையாய் ஜனமாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய பாருங்க, therefore the church, his body, now ought to play the crucial role of subduing all things under his feet. இந்த சபை தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே தருணத்துக்குள்ளே வந்திருக்கு. என்ன அந்த காரணம்? எல்லாவற்றையும் அவருடைய பாத்திக்கையில் கொண்டு வரதற்கு உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது ஏன் ஆமீன் வேகமாக விக்கிரஸ் வர முடியும் தெரியுமா? இந்த சம்பவத்தை பற்றி நமக்கு இன்னும் தெரியல. அப்படின்னா என்னன்னா, உங்களை கொண்டு மரணத்தை ஜெயிக்க விரும்புகிறார், உங்களை கொண்டு அதிகாரத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறார், உங்களை கொண்டு இந்த சகல சிருஷ்டிகளையும் அவர் அடக்கி ஆளுகை விரும்புகிறார். நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்களாக மாறுறீங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னு நினச்சி தான் உட்காந்துருப்போம். ஆனால் நடக்க தான் வைக்க போகிறார் ஆண்டவர். அதனால தான் அதை கேட்க விரும்புகிறார், அதை கேட்க கொண்டு வந்திருக்கிறார். இதை கேட்கும்படி உங்களை என்ன பண்ணியிருக்காரு? முன்குறித்து இழுத்துட்டு வந்திருக்கிறார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தாவீது சொன்னான், வந்த முகாந்திரம் கோலியாத்தை காலி பண்ணிட்டான். அன்னைக்கு அவனுடைய மரணம், அவங்களோட மரணம் கோலியாத்து மேலே தான் இருந்துச்சு. கோலியாத்து என்ன பண்ணுறான்? நியாயமாக உங்களை அடித்து கொண்டு வேண்டா, என்னை காலி பண்ணலாம் அப்படின்னா. மரணம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா சவால் விட்டுட்டு இருந்துச்சு தாவீதுக்கு முன்னாடி. இவன் அந்த மரணத்துக்கே சவால் விட்டான். நீ நாயின்ட்டான். எம்மாத்திரம் எப்படி விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். யோசிச்சு போடுறேன், கர்த்தர் எவ்வளோ நல்லவராய், எவ்வளோ வல்லவராய், எவ்வளோ பயங்கரமானவராய், பராக்கிரமசாலி நம்ம கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஸோ 3:21 என்ன சொல்லுது அப்படின்னா, பிலிப்பியரில் நான் சொன்னது தான், திஸ் அசைன்மெண்ட் இஸ் க்ளோஸ் ரிலேட்டட் டு அவர் பாடிஸ் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட். அப்போ நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய இடத்துக்குள்ளே தான் இந்த அசைன்மெண்ட் வந்து முடியுது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதுக்காக தான் ஒரு சந்ததி எழும்பும். அந்த சந்ததி என்ன பண்ணுது? தேவனுடைய வல்லமையை எபிரேயர் 11வது அதிகாரம் 33-35 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்கள் இருக்கும். மரணத்தை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே மரணத்தை ஜெயித்தார்கள், சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி பூமியில் இருக்கும்போது மரணம் என்பது ஒரு மேட்டரே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நம்ம தான் மரணத்தை பெரிய மேட்டர் ஆக்கிட்டே இருக்கிறோம், வியாதியை பெருசாக்கிட்டே இருக்கிறோம். இல்லை 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 இல்லை, அது பெருசாக மாறி இருக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான வியாதினாலே எசேக்கியா ராஜா என்ன பண்ணப்பட்டிருந்தான்? அட்டாக் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் தேவன் அந்த வியாதி என்ன பண்ணார்? தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 15 வருஷம் வாழ்ந்தானா. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரும், ஆனால் அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நிமிஷத்தில் தூக்கிட்டார். அதுக்கப்புறம் 15 வருஷம் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் அவன் எப்படி வாழ்ந்தான்றது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் மரணத்தின் மேலே அதிகாரத்தை தேவன் கொடுக்குறாரு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழும்படி தேவன் பல சிம்டம்ஸை பூமியில் வச்சுட்டு போயிட்டார். எலியா, ஏனோக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பெரிய உதாரணங்கள். இவரெல்லாம் மரணத்தை பார்க்காதபடி எடுக்கப்பட்டாங்கன்னா அவங்க பெரிய லெஜெண்ட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா, மரணத்தை பார்க்காதவன் பெரிய லெஜெண்ட் ஆகிட்டான். அந்த அளவுக்கு மரணம் பெரிய விட்டல் ரோலை பண்ணிடுச்சு. ஆனால் மரணம் என்பது அது வலிமையற்ற பல்ல பிடுங்கப்பட்ட பாம்பு. பல்லு பிடுங்கின பாம்பு எத்தனை வாட்டி கொத்தினாலும் அது வேலை செய்ய முடியாது. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய ராஜ்யம் 2வது வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அவர் 2ஆம் வருகையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஏன் அப்படி நடக்க போகுதுன்னா, பூமியில் நம்ம மரணத்தை ஜெயிச்சிட்டோன்னா சிங்கம் வந்து என் பிள்ளைய கடித்தாலும் சாக மாட்டான். அதனால தான் அந்த 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்குது? நம்ம ஏசாயா 65 படிக்கிறோம், ஏசாயா 11 படித்தீங்க அப்படின்னா, இந்த 1000 வருட அரசாட்சியில் என்ன பண்ணுது? சிங்கமும் குழந்தையும் ஒன்றா விளையாடுமா, பாம்பும் விலங்குகளும் ஒன்றா இருக்குமா. 100 வயசு உள்ளவன் வாலிபன் எனப்படுவானா. நல்லா பாருங்கள். அப்போ ஏன் அப்படின்னா, மரணமானது வேலை செய்யாத ஏரியா தான் ரொம்ப பெரிய ஒரு கோல்டன் எரா. அது எப்போ நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னா, நாம் மரணத்தை ஜெயிச்சிட்டோம்னா, மரணம் அதனுடைய வீரியத்தை தூக்கி பிடிங்கி எறிஞ்சிட்டோம்னு வச்சிங்கன்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒரு புதிய வானம் புதிய பூமி என்கிற கட்டமைப்புக்குள்ளே கடந்து வருகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமம் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த பரிணாமத்துக்குள்ளே நம்ம வரணும்னா ஜீவன் என்பது நமக்கான ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் சுவிசேஷத்தினாலே இந்த ஜீவனை வெளிப்படுத்திருக்கிறார். இந்த ஜீவன் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இந்த சாவாமை அழியாமை விட பெருசு எது? இந்த ஜீவன். அதனால தான் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படணும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டுச்சுன்னா அந்த சாவாமை இந்த அழியாமைலாம் வேறு லெவலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நமக்கு உதவி செய்கிறது என்னென்னா, அவரோடு இருக்கிற அந்த நெருங்கிய உறவு தான். பிதாவாகிய தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவு இந்த நித்திய ஜீவனை நமக்கு தருகிறது. யோவான் 17:3 நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும்
அவர் அனுப்பினவரை இயேசு கிறிஸ்தையும் நெருக்கமாக அறிந்து கொள்வதிலே அந்த ஜீவனை உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி விடுது. விளங்குதுங்களா? அப்போ ஜீவன் என்பது எங்கேருந்து உண்டாகுது? அவரை அறிகிற அறிவு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் என்ன? அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், வார்த்தை கேட்டு நான் புரிஞ்சுக்கணும். அந்த ஜீவன் எனக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் விக்டரி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் ஃபினான்ஷியலில் பிரேக் த்ரூ உண்டாக்கியிருப்பீங்க. அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருப்பீங்க, சரீர வியாதியில் தாக்கத்தை உண்டாக்கியிருப்பீர்கள். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஸோ இரண்டு பரிணாமங்களே, இரண்டு ஆப்ஷன்ஸ் என்ன, இரண்டு ஆப்ஷன்ஸை கடவுள் கொடுக்குறாரு. மரணம் இல்லாத இந்த ஜீவனை கொண்டு நீங்கள் எதெல்லாம், இந்த ஜீவன் ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சொல்லுங்க அப்போ, இந்த ஜீவன் ரெண்டு விஷயத்தை நமக்கு தருது. ஒன்று சாவாமை தருது, இன்னொன்று அழியாமை தருது. இந்த நித்திய ஜீவன் ஒன்று நமக்கு என்னத்தை கொடுக்குது? சாகாமை என்ற அந்த வரங்களை நமக்கு தருகிறது, இன்னொன்று அழியாமை என்ற வரங்களை தருது. இந்த அழியாமை என்பது எப்போ நமக்கு உண்டாகுதுன்னா, நம்ம மரித்து உயிர் தெழுதல்ன்ற ஒரு மேட்டருக்குள்ளே கடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அழியாமை என்பதை நம்ம சுதந்திரிக்கிறோம். ஆனால் இந்த சாகாமை என்பது எப்படி உண்டாகுதுன்னா, நம்ம ஜீவனாலே விழுங்கப்படுறோன்ற ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, 2 Corinthians 5:4. அப்போ ஜீவனாலே நம்ம விழுங்கப்படும் பொழுது இந்த சாவாமைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். சாவையே பார்க்காம வாழ்கிறதுக்கு பேர் தான் சாவாமை. சாவை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஜீவனை பெறுறோம்னா அதுக்கு பேர் அழியாமை. புரியுதுங்களா? சாவையே பார்க்காம நம்ம சாவை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான், ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் அது சாகாமை. விளக்கம் புரியுதா? சாவாமை என்றால்னா மரணத்தை பார்க்காமல் ஜீவனை பெற்றுக்கொள்வது. அதுதான் என்ன பண்ணால், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி காத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்தவரும் அவரை. அப்போ ஆவியானுடைய அல்டிமேட் நோக்கம் என்னென்னா, தேவனுடைய ஆவியானவருடைய வேலைன்னா அந்த ஜீவனுடைய தேவனுடைய ஆவிகளாய் உங்களையும் என்னை மாற்றணும். அப்படின்னா அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நாம் தேவனுடைய ஆவியான ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்கள மாறணும். ஸோ அதை தான் இங்கே தெளிவாக எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து பவுலை கொண்டு. அப்போ ரெண்டு விஷயம், இந்த ஜீவன் ரெண்டு விதமாக வேலை செய்யுது. ஒரு விதம் சாவாமை என்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அது வேலை செய்யுது, அழியாமை என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வேலை செய்யுது. சாவாமை என்பது எதை குறிக்குது? நல்லா சொல்லுவோம் தெளிவாக. மரணத்தையே பார்க்காமல் ஜீவனாலே விழுங்கப்படுகிற வாழ்க்கை தான் சாவாமை என்னும் ஆசீர்வாதம். ஆனால் அழியாமை என்பது மரித்த பின்பு உயிர்த்தெழுதலுக்குள்ளே கடந்து போய் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க, அது அழியாமையை குறிக்கிறது. இவைகள் தான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அதை தான் 1 Corinthians 15 42-49 நம்ம படிக்க போகிறோம். 1 Corinthians 15 42-49 ரொம்ப வேகமாக படிக்க முடியும் நான் விரும்புகிறேன். 1 Corinthians 15 42-45 அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற வசனங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். பாருங்க, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அப்ப மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் அழிவுள்ளது. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அப்ப அழியாமை என்பது மரித்து உயிர்த்தெழுகிறது பேர் தான் அழியாமையின் வாழ்வு. படிப்போம் தொடர்ந்து. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும். ஓகே, இப்ப பாருங்க, இதுல ரெண்டு கட்டத்தை பிரிக்கிறாங்க. ஒன்னு விதைக்கப்படும், ஒன்னு எந்திரிக்கப்படும். அப்போ எந்திரிக்கப்படும் பொழுது ஒரு இருக்கிற சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, அது சாவாமையில் வாழும் போதே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விளங்குதா? அழியாமையில் கிடைக்கிற அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த ஒரு சரீரம் என்னென்ன சரீரம் படிங்களா திரும்பியும்? 22 வசனமா? 42. ஓகே, என்னென்ன சரீரம் இருக்கு? சரீரம் விதைக்கப்படும். இல்லை நான் என்னென்ன கேட்குறேன் பாருங்க, நல்லா என்னோட சேர்ந்து வாங்க. அழிவில்லாத சரீரம் ஃபர்ஸ்ட் சரீரம் என்ன? அழிவில்லாத சரீரம். ரெண்டாவது சரீரம் மகிமையுள்ள சரீரம். இல்லை நான் பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன சரீரம் நமக்கு கிடைக்கும்? முதல் என்னன்னா அழிவில்லாத சரீரம், அடுத்து மகிமையுள்ள சரீரம், ஆவிக்குரிய சரீரம், அப்புறம் பலமுள்ள சரீரம், 4. அடுத்து ஓகே, இந்த 4 தான் சொல்கிறாரு.
இந்த 4 சரீரத்தை திரும்பி சொல்லுமா, மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன சரீரம் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல அழிவில்லாத சரீரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். அழிவில்லாத சரீரம். ரெண்டாவது மகிமையுள்ள சரீரம், பலமுள்ள சரீரம், ஆவிக்குரிய சரீரம். இந்த 4 சரீரமும் நம்ம ஜீவனால் நமக்கு கொடுக்கப்படுது. நல்ல கவனிங்க, ஜீவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் இந்த 4 சரீரம். ஸோ இது ஒருவேளை மறிச்சிட்டாங்க அப்படின்னா, மறித்து உயிர் தள்ளும்போது இந்த 4 சரீரம் நம்ம இந்த 4 வகையான சரீரம் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுதுன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு சரீரம் ஒரு ஜெனரேஷன் எந்திரிச்சு மரணத்தை ஜெயிக்கும். அப்போ தான் இயேசு வருவான்னு சொல்லும் போதில் அந்த ஜெனரேஷனுக்கு இந்த 4 சரீரமும் உயிரோடு இருக்கப்படும் போதே கொடுக்கப்படும். எந்த 4 சரீரம்னா, அழிவில்லாத சரீரம், மகிமையுள்ள சரீரம், கனமுள்ள சரீரம், பலமுள்ள சரீரம், ஆவிக்குரிய சரீரம். 5 சரீரம். அழிவில்லாத சரீரம், கனமுள்ள சரீரம், அப்புறம் பலமுள்ள சரீரம். 5 4 தான் சொல்லிங்க, 5 இருக்குது. கனமுள்ள சரீரம், பலமுள்ள சரீரம், மகிமையின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம். இந்த 5 சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய சரீரம் தான் மகிமையின் சரீரம் நினச்சிக்கிறோம். கிடையாது. இந்த 5 சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதை நான் தொடர்ந்து வருகிற நாட்களில் நான் பேச விரும்புகிறேன். ஸோ இந்த சரீரம் எப்படிப்பட்டவர்கள், அழியாமைக்குள்ளே கடந்து போகிறவர்களுக்கு அவர்கள் மரித்து உயிர் தெரிந்ததுக்கப்புறம் இந்த 5 சரீரமும் கிடைக்குது. ஆனால் இந்த சாவாமைக்குள்ளே கடந்து வருகிறவர்களுக்கு இந்த 5 சரீரமும் உயிரோடு இருக்கும் பொழுதே, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் பொழுதே இந்த 5 வகையான சரீரங்களும் அவர்களுக்கு வரப்பிரசாதமாய் கொடுக்கப்படுகிறது என்பது தான் சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமமாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு மிகவும் உற்சாகம் நன்றி செலுத்துவோமா. இது வந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால கிடைக்கிற வெளிப்பாடுகள். அதனால தான் வேதம் சொல்லுது, இதற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது. எதற்குனா, இந்த சாவாமைக்கு, இந்த மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுகிற இந்த கட்டமைப்புக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது ஆவியானவர். அதனால தான் ரோமர் 8 9 10 11 என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இயேசு எப்படி எழுப்பினாரோ அப்படியே உங்களையும் எழுப்புகிறார். அது செத்து போனது அப்புறம் எழுப்புறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கலாம். அங்கே குயிக்கனிங் ஸ்பிரிட்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அப்படியே டக்குன்னு மார்டல் பாடி இம்மார்டலாக சேஞ்ச் ஆகுது. அல்லேலூயா. அதை தான் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு. தொடர்ந்து படிப்போம். நம்ம முந்தின மனுஷன் அந்தபடியே முந்தின மனுஷனாகி 45 தொடர்ந்து படிப்போம் வேகமா. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற. அதெல்லாம் பாருங்க, பிந்தின ஆதாம் யாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த குயிக்கனிங் ஸ்பிரிட் டக்குன்னு அப்படி குயிக் பண்ணி விட்டுருவாராம். அப்படின்னா என்ன பண்ணாரு? அந்த குயிக்கனிங் ஸ்பிரிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? காட்டப்புனர் ஒரு அனுபவம், எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். எடுத்துக்கொள்ளுது என்பது நம்ம என்ன நினச்சிட்டோம், ராப்சர் அப்படின்ற வேர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த காட்டப் அப்படின்றத. ஆனால் காட்டப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல். இவ்விதமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருப்போம் அப்படின்னா அது ரகசிய வருகை என்று சொல்லி அதுக்கு வேறு ஒரு சாயத்தை பூசி விட்டுட்டாங்க. ஆனால் பவுல் இந்த காட்டப் அப்படின்ற வார்த்தை பாருங்கள், இதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா, நல்லா திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த காட்டப் அப்படின்னா ஹர்பேஜ் சொமேத்தா அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து எடுக்கப்படுகிறது. ஹர்பகே சொமேத்தான்ற கிரேக்க பதத்திலேருந்து புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்திருக்கு. இந்த கிரேக்க பதங்கள் எங்கேருந்து அப்படின்னா, ஹெவன்லி என்கவுண்டர்னு அர்த்தம். அதுக்கு ஹெவன்லி, காணப்படாத மண்டலத்துக்குள்ளே போகிற அனுபவம். இந்த காட்டப் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது எதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, ஹர்பகே ஜொமேத்தோ அப்படின்ற வார்த்தை, ஹர்பகே ஜொமேத்தோ என்ற கிரேக்க பதத்திலிருந்து. ஏன்னா அந்த புதிய ஏற்பாடு எந்த மொழியிலேருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னா, கிரேக்க பாஷையிலேருந்து மொழிபெற்றுச்சு. ஸோ இந்த ஹர்பகே ஜொமேத்தோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதை 2 இடத்துல தான் பைபிள் சொல்லுது. ஒன்று, இந்த 1 கொரிந்தியரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துலையும் 1 தெசலோனிக்கர் 4 15 வரை 18 வரைக்கும் இது 2 இடத்துல மட்டும்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலையும் 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 15 18 வசனத்தில் சொல்லப்பட்ட எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்ற இந்த 2 இடத்துல தான் இந்த ஹர்பகே ஜொமேத்தோன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல். திரும்பி சொல்லவா ரெஃபரன்ஸ், 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன், அவன் என்ன பண்ணப்பட்டுட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியாது, ஆனால் அவன் என்ன பண்ணான், தேவனுடைய பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுகிற காட்டப் எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதுறாரு. இதை தான் நம்ம ராப்சர்ன்ற தவறான சாயத்தை பூசி இதை என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு விளக்கத்தை மாற்றிட்டாங்க. இயேசு ரகசியமாக வருது, நம்ம எடுத்துகிட்டு போயிட போகிறோன்னு. அதை இங்கே குறிப்பிடலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவைகளை குறிப்பிடும் வசனங்கள் எல்லாம் இது 2 பகுதிகளும். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 15 18 அதை தான் சொல்லுது. ஆவிக்குரிய அனுபவம் என்பது எப்போ வேணால் இந்த காட்டப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே யார் வேணால் போகலாம். பவுல் இந்த பூமியில் இருக்கும்போதே போயிட்டு வந்துடுறாங்க.
அங்கே தூதர்களுடைய பாஷைகளை நான் கேட்டேன், அறிவு கெட்டாத பாஷையை நான் கேட்டேன். ஏன்னா அங்கே ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பேசுகிற பாஷைகள் என்னன்னா மனுஷனுக்கு தோன்றாதவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள், பெற்றுக்கொள்ளாதவைகள். அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாருன்னா இந்த காட் அப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இயேசு சிலுவையில் தொங்கி இந்த என்ன பண்ணார், இந்த திரைச்சீலை கிழிச்சார் பார்த்தீங்களா, அதுதான் இந்த காட் அப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம்னா இந்த மண்டலத்திலேருந்து அந்த மண்டலத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. அதை தான் இங்கே தெளிவாக சொல்கிறார், பீயிங் காட் அப். இதை நான் தெளிவாக வருகிற வாரங்களில் பேச விரும்புகிறேன், இல்லைனா இன்றைக்கி கூட நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஓகே, இன்னும் காமனாக இருக்குது, அதுக்குள்ள நான் இவங்களை பேசி முடிக்கிறேன். ஸோ இந்த இரண்டாவது ஆப்ஷன் என்னென்னா 1 கொரிந்தியர் 15:55 55 முதல் அனுபவம் என்ன? சரி, இதை படிச்சிடும். இதை 49 வரைக்கும் படித்து முடிப்போம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். தொடர்ந்து படிப்போம். மண்ணானவன் பாருங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். போதும். இது வரைக்கும் தான். பாருங்க, இந்த 42 49 குறித்து கொள்ளுங்க. 42 49 ஆப்ஷன் 1 என்னன்னா, மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்கிறோம். மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். இப்போ வானவருடைய சாயலை அணிந்து கொள்கிறோம். அணிந்து கொள்றதுன்னா என்ன சொல்லுங்கள்? செத்து போனதுக்கப்புறம் நம்ம சட்டை போடுவோமா? செத்து போகிறதுக்கு முன்னாடி சட்டை போடுவோமா? உயிரோடு இருக்கும்போது சட்டை போடுவோமா? டெய்லி சட்டை மாற்றணும். சொல்லுங்கள், கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் உயிரோடு இருக்கும்போது தான் ட்ரெஸ் போடுவோம். அணிந்து கொள்வது ஆடை அணிகலன். எப்படி? அப்போ அணிந்து கொள்வது என்பது எதை குறிக்குது? உடுத்து வைக்கப்பட்டோம்னு அது வேறு. அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் ட்ரெஸ் போடுவோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் வானவருடைய சாயல். ஸோ இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா சாவாமை என்ற கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றாரு. நீங்கள் சாவாமையை எப்போ பெற்றுக்கொள்ளலாம்? உயிரோடு இருக்கும் பொழுதே பெற்றுக்கொள்கிறீர்கள். சாவை ஜெயித்து ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறீர்கள். இன்னொன்று, அழிவை ஜெயித்து ஜீவனை பெறுகிறீர்கள். அது உயிர்த்தெழுதல். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு. இப்போது 51வது வசனத்திலேருந்து 55வது வசனம் இந்த ஆப்ஷன் 2 சொல்லுது. என்னென்னா அழியாமைக்குரிய ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் இல்லை இதுதான் இதுக்கு முன்னாடி சொன்னது அழியாமைக்குரிய ரகசியம். இதுக்கு முன்னாடி சொன்னது அழியாமைக்குரிய ரகசியம். இப்போ சொல்ல போகிறது சாவாமைக்குரிய ரகசியம். 42 49 மரித்து உயிர் தழுகிறோம் பார்த்தீங்களா? அந்த அழிவுக்குள்ளே சென்று அழியாமை அடைகிற அனுபவத்தை குறிக்குது. ஆனால் இந்த 51 55 பார்த்தீங்கன்னா சாவாமையின் ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு படிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Behold, I tell you a mystery. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். We shall all not die or sleep, but we shall all be changed. டிரான்ஸ்ஃபார்ம்டு அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் மரிப்பதில்லை, நித்திரை அடைவதில்லைன்னா என்ன? மரிப்பதில்லை, நம்மெல்லாம் மாற போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்மெல்லாம் மாற போகிறோம். இது ஒரு ரகசியம். இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை என்ன பண்ணுறோம்? இயேசு வரும்பொழுது ஒரு சந்ததி உயிரோடு இருக்கும். அந்த சந்ததி தான் அது சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கலாம். பட் அந்த சந்ததியை இங்கே சொல்லலை. இங்கே சொல்லப்பட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சந்ததி உயிரோடு இருக்கலாம். அந்த சந்ததி மறுரூபமாலாம் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இப்போ ஆனால் ஒரு சந்ததி கண்டிப்பாக எழும்பி என்ன பண்ணும்? மரணத்தை ஜெயிக்கும். அதுக்கப்புறம் தான் இயேசு வருவார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சந்ததியை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறதுலாம் அழியாமைக்குள்ளே போகிற சந்ததியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற சந்ததி அதுவும் அழியாமைக்குள்ளே தான் போகும், சாவாமைக்குள்ளே அது வராது. சாவாமைக்குள்ளே வருகிற சந்ததி என்னென்னா, உயிரோடு இருக்கும்போதே இயேசு வரத்துக்கு முன்னாடியே சாவை ஜெயிச்சு ஜீவனை அணிஞ்சிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற சந்ததியாக இருக்கட்டும், இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற அந்த ஜெனரேஷனாக இருக்கட்டும், இயேசு வரும்போது இயேசு வந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கும் பார்த்தீங்களா? இயேசு வந்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்தாலும் சரி, மரிச்சிருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே அழியாமைக்குள்ளே தான் கடந்து வராங்க. ஆனால் இயேசு வரத்துக்கு முன்னாடியே ஒரு சந்ததி ஜீவனை சந்ததிக்கும். அந்த சந்ததி தான் சாவாமையின் சந்ததி. இப்போ படிப்பு 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது
ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய். கடைசி எக்காலம்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு, அப்புறம் எக்காலம்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. பாருங்கள், கடைசி எக்காலம் இந்த அக்காலம் எல்லாமே ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். என்ன சொல்கிற பாருங்க, நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எக்காலம் தொனிக்குங்கிறார். நல்லா புரியுதா உங்களுக்கு? நாமெல்லாம் நித்திரை அடைவதில்லை சொல்லிட்டு தான் எக்காலம் தொனிக்குன்னு சொன்னார். எக்காலம் தொனிக்கும், அதுக்கப்புறம் எந்திரிப்போம் அப்படின்றது அது வேறு கூட்டம். ஆனால் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் நித்திரை அடையாத கூட்டமாக இருக்கும். எக்காலம் தொனிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் நித்திரை அடையாத கூட்டமாக இருக்கும். விளங்குதா? கடைசி எக்காலம் தொனிக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் என்ன பண்ணாது, நித்திரை அடையாத கூட்டம் ஒன்று இருக்கும். அதுதான் இந்த யவன ஜனம். யவன ஜனம்னா வாலிப ஜனம், நிரந்தர வாலிபத்தை உடைய ஜனம்னு அர்த்தம். யவன ஜனம்னா நிரந்தரமான வாலிபத்தை உடைய ஜனம். அப்படின்னா வயசாகாததுக்கு முடி நிறைய, அதாவது எப்படின்னா மரணத்துக்கான எந்த சிம்டமும் இல்லாத ஒரு ஜனம். விளங்குதுங்களா? நாம் நித்திரை அடைவதில்லை, மாறாக நம்ம மறுரூபமாகும். பாருங்க, படிப்பை தொடர்ந்து படிப்போம். ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது, கடைசிய காலம் துணைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, இப்போ மறுரூபம் என்பது எப்படின்னா எல்லாருமே மறுரூபமாக்கப்பட போகிறோம் இயேசு வந்ததுக்கு அப்புறம். ஆனால் ஒரு சந்ததி இந்த மரணத்தை ஜெயிச்சு எஞ்சி நிற்கும். அந்த மரணத்தை ஒரு சந்ததி எஞ்சி நின்று ஜெயிக்கும்போது நீங்கள் மறுரூபம் மாறிங்க ஆவலை, இதெல்லாம் ரெண்டாவது கட்டம் தான். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் மறுரூபம் மாறிங்க ஆவலை, இதெல்லாம் ரெண்டாவது கட்டம். ஆனால் மரணத்தை ஒரு சந்ததி ஜெயிச்சு நிற்கும். அந்த சந்ததி எப்படிப்பட்ட, ஒரு 200 வருஷமாக கூட இருக்கலாம், ஒரு 300 வருஷமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? மரணம் வந்தும் அவங்கள டச் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் இருக்குது. இன்றைக்கி அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு 150-200 வயசை தாண்டினா தான் மரணத்தை நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நிரந்தரமாய் வாழ போகிற வாழ்வை குறித்து வேதம் சொல்லுது. அதுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு யாருமே தடை கிடையாது. ஆனால் சாவாம் என்பது நிரந்தரமாய் வாழக்கூடிய வாழ்வுக்குன்னு கடவுள் வச்ச அந்த ஆசீர்வாதத்துக்குரிய ஆரம்ப கட்ட நிலை. விளங்குதா? சாவாம் என்பது அந்த நிரந்தரமான மறுரூபமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே மறுரூபமாயிரும். இயேசு வந்ததுக்கப்புறம் அந்த மறுரூப வாழ்க்கைக்குள்ளே எல்லாரும் கடந்து வரோம். ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு ஜெனரேஷன் எழும்பி இந்த சாவை ஜெயிச்சு, நீங்கள் மறுரூபம் ஆவறீங்க ஆவணங்கள்லாம் ரெண்டாவது தான். ஆனால் அந்த மரணத்தை இந்த சரீரத்தில் கூட ஜெயிக்க முடியும். எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா? எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 150, 200, 300 வயசுலாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ மரணம் என்பது நம்மளுடைய இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, நம்முடைய சாப்பாடு முறைகள் மாறிடுச்சு. இதை குறித்து இன்னும் தெளிவான விளக்கத்தை நான் வருகிற வாரங்கள் நான் பேச விரும்புகிறேன். அப்போ இன்றைக்கி நான் எதை பேசுகிறேன்னா, ஜீவன் என்பது உங்களுக்கு நிறைய விதமான கட்டமைப்பை வெளிப்படுத்துது. அதான் இங்கே சொல்கிறாரு. அதை சொல்லுவார், கரப்ஷன் புட் ஆன் இன்கரப்ஷன் ரெஃபரிங் டு ரிசரக்ஷன். அழிவுள்ளது அழியாமை. பாருங்க, இந்த வசனத்தை படிக்க 54, 53 படிங்க. அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் என்று. பாருங்க, 2 விஷயம் வைக்கிறார். என்னன்னா, ஒன்று அழிவுள்ளதாகி இது அழியாமை, அதை தான் நான் சொன்னேன். ரிசரக்ஷனால் அது நடக்குது, உயிர்த்தல் நடக்கும்போது அது நடக்குது. இன்னொன்று, சாவுக்குரிய இது சாவாமை தரித்து கொள்ளும். அப்போ தரித்து கொள்ளும் போது என்ன, அது சாவுக்குரிய தரித்து எப்போ தரித்துக்கணும்னா, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டுரும். இந்த ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்குள்ள மரணத்தின் வல்லமையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. அப்போ ஜீவன் வேலையை செய்யும், மரண வேலையை செய்ய முடியாது உங்களுக்குள்ள. அப்போ நீங்கள் மறுரூபம் வரீங்க, மறுரூபம் ஆகலை, இந்த ஒரு பஞ்சாயத்துக்கே நம்ம போக வேணாம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நீங்கள் ஜீவனாலே ஆட்கொள்ளப்படுகிறீர்கள். ஜீவனாலே நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது மரணம் அங்கே வேலை செய்ய முடியாது. அவ்வளோதான் சத்தியம். இதை தான் சொல்கிறாரு. அந்த 2வது ஆப்ஷனை தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா ரகசியம்னு சொல்கிறாரு. 2வது ஆப்ஷனை தான் கடவுள் ரகசியம் சொல்கிறார். என்னென்னா, கரப்டட் அப்படின்ற விஷயத்தை தாண்டி மார்டல் பாடிஸ் அப்படின்ற செட்டப், இம்மார்டல் செட்டப்ன்ற இடத்துக்குள்ள கொண்டு வர்றார். இம்மார்டல்னா அந்த மாம்சம் அழிவையே பார்க்காதான், அந்த மாம்சம் மரணத்தையே பார்க்காத ஒரு மாம்சம்னு ஒன்று இருக்குது. அப்போ சொல்லும் போது சொல்கிறாரு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை பார்க்காம ஒரு சந்ததி எழும்பும் பாருங்க, அந்த சந்ததி தான் மரணமே உன் கூரெங்கேன்னு பாட முடியும். நல்லா தெரிஞ்சிங்க. மரணத்தையே பார்க்காம
ஒரு சந்ததி எழும்புது பார்த்தீங்களா, அந்த சந்ததி தான் மரணமே உன் கூறங்கன்னு பட முடியும். ஆனால் மரணத்தை பார்த்துட்டு மரணத்தை ஜெயிக்குது பார்த்தீங்களா, மரணத்தை பார்த்து அது மறித்து அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க பாதாளத்தை மட்டும் தான் பார்த்து பாட முடியும். பாதாளமே உன் ஜெயம் எங்கே, ஏன்னா அவங்க ஒரு வாட்டி மறிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களும் எப்போ பாடலான்னா உயிர் தெழுந்ததுக்கப்புறம் மரணம் என்ன பண்ணப்பட்டுச்சு, ஜெயமாக விழுங்கப்பட்டுச்சு, அவங்களும் பாடலாம். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே மரணமே உன் கூறங்கேன்னு பாட முடியும். அவங்க மறிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பாடம், மறித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாடலை அவர்கள் பாட முடியும். என்னங்க இதெல்லாம் கேட்காத ஒரு சத்தியங்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரலாம். உண்மையிலே தேவன் இப்படிப்பட்ட ஆழங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு சென்று தேவனுடைய ஆவியின் பிரமாணம் இதெல்லாம் இதெல்லாம் ஏன் பவுலுக்கு மட்டும் இதெல்லாம் வெளிப்பட்டுச்சு, வேறு எந்த சீசர்களும் சொல்லலையே? ஏன்னா அவர் மட்டும்தான் ரோமர் 2 சொல்கிறார்ல, பாவம் மரணம் என்பன் பிரமாணம் விடுதலை வெளியே வந்து இப்போ தேவனுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்கு வந்ததுனால தான் இந்த பிரமாணம் இதெல்லாம் எனக்குள்ளே கட்டவிழ்த்து விட்டுருச்சுங்கிறார். கமாலியன் பாதத்தில் படித்ததுனால தான் இதை பவுல் எழுதலை. தேவ பிரசன்னத்தில் உட்காந்து தேவ ஆவியானவர் பரதேசிக்கு கொண்டு போனார் பார்த்தீங்களா, அந்த பரதேசிக்கு கொண்டு போகும்போது இப்படிப்பட்ட ரகசியங்களை பவுல் பெற்றுக்கொண்டதுனால பூமியில் வந்து அந்த பரலோகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டிட்டு போயிட்டார். அதனால தான் பவுலை எத்தனையோ விட்டு மரணம் தொட்டுச்சு, ஆனால் அவரை ஜெயிக்க முடியல. அவராக தன்னை ஒப்புடுத்தார். நான் ஜீவபலியா பானபலியா நான் வார்க்கப்பட இருக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, என் பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தனை என் ஜீவனை பிடுங்க முடியாது. எபேசில் என்னை கொண்டாவான், நான் எஞ்சிட்டேன். அப்புறம் எத்தனையோ இடத்துல நான் செத்தேன், பல முறை மரண அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். ஆஃபன் ஐ டைன்னு சொல்கிறாரு. அடிக்கடி மரணத்துக்குள்ளே போனேன் நான். ஒரு முறை கூட மரணம் தன்னோட வல்லமை என் மேலே காட்ட முடியல. ஏன்னா நான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவின் பிரமாணத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரணம் எனக்குள்ளே வேலை செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை இந்த பாவம் அதனுடைய விளைவாக்கிய மரணம் இப்படிப்பட்ட பிரமாணமே இப்போ என் பாடியில் வேலை செய்ய முடியாது. 7ஆவது அதிகாரத்தை சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா, மரணத்துக்குரிய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன், நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன், யார் இந்த மரண சரீரத்தின்று என்னை விடுதலைக்க கூடனா புலம்புன காலம் இருக்குது. ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நான் புரிந்து கொண்ட நாள் முதல் இந்த பாவம் மரணம் என்பனுடைய இந்த கட்டமைப்புல நான் வெளியே வந்து இப்போ நான் எப்படிப்பட்ட கட்டமைப்புகள் வாழ்றேன்னா, ஜீவனுடைய தேவனுடைய ஆவியின் பிரமாணம். வருகிற வாரத்தை நான் அதை தான் பேசுகிறேன். த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் பேசுகிறேன். ஜீவனுள்ள ஆவியினுடைய பிரமாணம். நிறைய பிரமாணம் இருக்குது. அதில் ஒரு பிரமாணம் என்னென்னா ஜீவனுடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் என்னென்ன நமக்கு செய்கிறார் என்பது தான் வருகிற வாரத்தை நான் ரொம்ப தெளிவாக பேச விரும்புகிறேன். இதை நான் திரும்பி நிறைய விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன். மரணம் என்பது நான் தான் சொல்லிட்டேன். 1 தெசலோனிக்கே 4:15, அப்புறம் 2 கொரிந்தியர் 12:2 இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த அனுபவத்தை எது குறிக்குது அப்படின்னா, அந்த காணப்படாத மண்டலத்துக்கும் காணப்படுகிற மண்டலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த திரை நீக்கப்படுகிறது தான் அந்த காட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் என்கிற கிரேக்க பதை அதை தான் சொல்லுது. இது தமிழில் எத்தனை பேர் எத்தனை விதமான விளக்கங்களை சொன்னாலும் சரி, ஆவியானவர் இது குறித்து கிரேக்க பதத்தை எழுதிங்கன்னா ஹார்ஃபெகோ ஜொமேத்தா என்ற அந்த கிரேக்க பதம் எது சொல்லுதுன்னா, சொல்லுங்க என்ன சொல்லுது? அப்படிதான் முடிக்கணும். ஹெவன்லி என்கவுண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக என்கவுண்டர். என்னங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்? இப்போ அது என்கவுண்டர் அப்படி சொல்கிறதுன்னா ஒரு பரலோக சர்க்கம்ஸ்டன்ஸ், பரலோக சூழலுக்குள்ளே கடந்து போனேன், அப்படி தானே? ஒரு பரலோக சூழலுக்குள்ளே கடந்து போகிறேன். அப்போ காட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது திரை நீக்கப்படுகிற அனுபவம். காணப்படாத மண்டலத்துக்கும் காணப்படுகிற மண்டலத்துக்கு இருக்கிற திரை நீக்கப்பட்ட அனுபவத்தை தான் குறிக்குது. ஸோ இதை தான் தெளிவாக எழுதுறாரு பவுல். இதுக்கு இன்னொரு ஆதாரம் யோவான் 11 அதிகாரத்தில் மார்த்தால மரியா லாசரு ஆண்டவர் எழுப்புறதுக்கு முன்னாடி நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன் என்று சொல்லி யோவான் 11 அதிகாரம் 24, 26 படிச்சிங்கன்னா இருக்கும். நான் ஏன் இன்றைக்கி வசனம் படிக்க முடியலன்னா, டைம் இல்லை, இன்றைக்குள்ளே நான் அதை முடிக்கணும். அதனால தான் கிட்டுக்கிட்டுன்னு வேகமாக போகிறேன். வசனத்தை படிச்சுட்டு டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, யோவான் 11 அதிகாரம் 24, 26 வசனம் படிச்சிங்க அப்படின்னா, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த உயிர் தெழுதல் வேறு, ஜீவன் வேறு. அப்போ ஜீவனை பெற்றவர்கள் என்ன பண்ணானா, ஒரு உயிர் தெழுந்தானா, ஒருத்தர் மறிச்சிட்டானா அவன் உயிரோடு எந்திரிப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பார். அது ஒரு அனுபவம். இந்த 2 அனுபவத்தை, இந்த 2 ஆப்ஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா? அதே மாதிரி 3வது கடைசி ஆப்ஷன் என்னன்னா, அவருடைய சரீரத்தில் நம்ம பங்கு பெறுகிறோம். கம்யூனியன், திருவிருந்து. திருவிருந்து பாருங்க, இதுக்கு ஆதார வசனம் யோவான் 6:47 51. அதை மட்டும் நான் படித்து பிடிக்க விரும்புகிறேன். யோவான் 6வது அதிகாரம் 47 51 வசனம். கொஞ்சம் வேகமாக படிங்க.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். பாருங்க, உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்திருந்தும். இந்த மரணம் எதை குறிக்குது? ஆவிக்குரிய மரணமா சரீர மரணமா? பிதாக்கள் மரிச்சாங்கன்னா எங்கே மரிச்சான்? செத்து விழுந்தான், சரீர மரணம் தான். அப்போ இயேசு பேசிகிட்டு இருக்கும்போது எதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு? ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பேசிட்டுல, சரீர பிரகார மரணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். அந்த ஏரியாவில் தான் எதை பேசுகிறேன்னா, அடுத்ததை பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து செத்து போயிட்டான் எல்லாம் வேணும். அடுத்து சொல்லுங்க, படிங்க. இதிலே புசிக்கிறவன், ஏன்னா வானத்திலிருந்து வந்த ஜீவப்பமாகி இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இதுதான் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நம்ம கம்யூனன் எடுத்தோம் பார்த்தீங்களா? இந்த கம்யூனன் என்பது அவருடைய சரீரத்தையே நம்ம உட்கொள்கிறோன்னு அர்த்தம். எப்படி? அவருடைய சரீரத்தையே நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை சொல்லும்போது என்னன்னா, உன் சரீரத்தை யாரா தின்னுவா அப்படின்னு என்ன அன்றைக்கி சண்டை வருது. அப்போ என்ன சண்டை வருது? ஆபிரகாம் செத்துட்டான். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் இருக்குது. இப்போ இதுலேருந்து பிசாசு பிடிச்சோன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அவர் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கீழே படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா 56 பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனத்தில் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்லி, இந்த பிழைப்பு ஆவிக்குரிய பிழைப்பு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆவிக்குரிய ஜீவனை பற்றி அங்கே பேசுகிறது ஆவிக்குரிய ஜீவன் இல்லை, ஆவிக்குரிய மரணம் இல்லைன்னா இங்கே பேசுகிறதும் ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பேசலை. 58 பாருங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. திரும்பி அந்த கான்டெக்ஸ்டுக்கே வராரு. அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறோன்னு என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ இது ஆவிக்குரிய மரணத்தை சொல்லலை, ஆவிக்குரிய ஜீவனை சொல்லலை, இது சரீர பிரகாரமான லிட்டரல் அந்த ஜீவனை தான் சொல்லுது. 60 பாருங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம். இயேசு கூடவே இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த உபதேசம் என்ன பண்ணல, புரியலை. யார் இதை கேட்பா? உங்கள் சரீரத்தை சாப்பிட்டா நான் ரொம்ப காலம் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறீங்களே, உயிரோடு இருக்கிறதுக்கு சாத்தியமானு கேட்குறான். மரணம் இல்லாத வாழ்வு சாத்தியமா? இது யார் ஏற்றுக்க முடியுங்கிறான். உடனே இயேசு சொல்கிறா பாருங்க கீழே, சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறாள் என்று இயேசு தமக்குள்ளே இருந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ? இயேசு கூட இருக்கும் பொழுதே அவருடைய சீஷர்களுக்கு, ஏன்னா இயேசு இது புது விஷயத்தை சொல்கிறார். இப்போ நாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, புது விஷயம்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இம்மார்டாலிட்டி, இந்த அழியாமை, இதெல்லாம் புதுசாக இருக்குங்க பேசுகிறது, அதனால் கேட்கவே பயமாக இருக்குங்க. இயேசு பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு. இயேசு பேசும்போது கூடவே இருந்த சீஷர்களே பயந்துட்டாங்களாம். யார் இதை கேட்பா? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனுஷகுமாரன் முன்னாடி எப்படி இருந்தாருன்னா வார்த்தையாக இருந்தார். அதை விட என்னென்னா அழிக்கப்பட முடியாத இடத்துக்குள்ளே இருந்தார். அவருடைய படைப்பு நிஜம் என்ன, வார்த்தை அழிக்கவே பட முடியாது. அழிக்கப்பட முடியாத இடத்துக்கு நீயும் வந்தாகணும். உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அழிக்கப்பட முடியாத இடத்துக்கு நீயும் வந்தாகணும், உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அழிக்கப்பட முடியாத ஜீவனுக்குள்ளே நான் இருக்கிறத பார்த்தனா என்ன நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியானவரே உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்கிறாருங்க. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும். இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய வசனங்கள் உங்களுடைய அவங்க ஆவியை உயிர்ப்பிச்சிரும், உங்களுக்குள்ள ஜீவனை புதுப்பிச்சிரும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் என்னோட அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டி கொடுப்போம் இன்னாரென்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அதுமல்ல அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடக்காமல் பின்வாங்கி போனார்கள். இயேசுக்கிட்ட பாருங்கள், இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட
இந்த உபதேசம் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. எப்படி சாவாமே ஒருத்தர் இருக்க முடியும்? எப்படி ஏசு பேசுனதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஆவியானவர் பொழிந்தரில் போடல. அப்போ அவங்களுக்கு ஆவியானவர் பொழிந்தரில் போடாதனால அந்த நித்திய ஜீவனை நம்ப அவர்களால் முடியல. அவங்களுடைய மாம்சத்தில் நித்திய ஜீவன் நம்ப இன்றைக்கே ஆவியானவர் பெற்றவர்களால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன முடியல. தேர் இஸ் இமார்டல் லைஃப், தேர் இஸ் இன்கரப்டட் லைஃப் இருக்குன்றதை இன்னும் அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால தான் இயேசு கிறிஸ்து வர சொல்கிறாரு, என் பிதாவின் அருளை பெறலைன்னா கிட்ட வர முடியும் நீ. அப்போ நாம் பிதாவின் அருளை பெற்றதுனால இந்த இந்த சத்தத்துக்கும் இந்த சுவிசேஷத்துக்கும் நம்ம கிட்ட நெருங்கி போகிறோம். பாருங்கள், சீசர்களை பார்த்துட்டு நீங்களும் போயிட போகிறீங்களாப்பா, நீங்களும் போயிட மனதாக இருக்கிறீர்களோ? உடனே பேதுரு சொல்கிற பாருங்க, சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே யார் இடத்துல போவான்? பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். நித்திய ஜீவனும் இடத்துல இருக்குது. தேர் இஸ் அன் இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் பாயிண்ட்டை பிடிச்சான் பேதுரு. அவர் எதை பற்றி பேசிட்டு வரணும்னா, நித்திய ஜீவன் என்பது சாவாத வாழ்வு, அவருக்குள்ளே இருக்கிற தேவரகமான ஜீவன், அந்த ஜோயை அவங்கள்ட்ட இருக்குன்னா அதை எவனுமே ஏற்றுக்கலாங்க. ஆனால் பேதுரு மட்டும் அந்த வெளிப்பாடப்பட்டுட்டான். அதனால தான் அவனுடைய நிருபங்கள் அதை தெளிவாக எழுதியிருப்பான். பேதுருடைய நிருபங்களை போய் படித்து பாருங்கள். அந்த நிருபத்தில் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த மலையில் இயேசு மறுரூபமாகும்போது என்ன பண்ணான்? இங்கே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். அப்போ இவர் தான் தேவகுமாரன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவர்கிட்டேருந்து தான் ஜீவன் நமக்குள்ளே வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் யோவான், பேதுரு, யாக்கோபு இவங்க 3 பேரோட லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி படித்து பார்த்தீங்கன்னா பேதத்தில் அதனால தெளிவாக படிக்க முடியும். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அனுப்பப்பட்ட மேசியா, உயிரோடு இருக்க செய்கிறவர், நிரந்தரமானவர் அப்படின்னு அர்த்தம் என்று அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, பன்னீராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள ஒரு பிசாசாக இருக்கிறான் அப்படி சொல்லி யூதாஸை பற்றி பேசுகிறார். ஸோ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, கம்யூனன். நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது அவருடைய சரீரத்தை என்ன பண்ணோம்? புசிக்கிறோம், ரத்தத்தை பானம் பண்ணுறோம். அதை நம்ம சாப்பிடும் பொழுது என்ன உண்டாகுதான்? நமக்குள்ளே இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உண்டாகுது. அதனால தான் மரணமற்ற வாழ்வுக்குள்ளே அங்கே நீங்கள் வர முடியும். வியாதி இல்லாத வாழ்வுக்குள்ளே, தரித்திரம் இல்லாத வாழ்வுக்குள்ளே நீங்கள் வர முடியும்னா இந்த கம்யூனனை நீங்கள் அடிக்கடி எடுக்கணும். இந்த கம்யூனன் இந்த கொரோனா டைமில் நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஊழியக்காரன் தான் கம்யூனன் கொடுக்கணுன்ற சத்தியம் பைபிள் எங்கேயுமே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சீஷர்கள் ஒரு வீட்டில் கூட, ஏன்னா இதெல்லாம் மத கட்டமைப்பில் மத போதகர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியங்கள். யார் வேணால் யாருக்கு வேணால் கம்யூனன் கொடுக்கலான்றது தான் அப்போஸ்தலருடைய அனுபவங்கள். அப்போஸ்தலரில் பேதுரு தான் எடுத்துகிட்டு போய் கம்யூனன் கொடுத்தானா? இல்லை. இயேசு தான் கம்யூனன் கொடுத்தா? இல்லை. ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணிட்டாங்க. அவருடைய சரீரத்தை பங்கு போடுறதுக்கு எவன் நமக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறேன். இந்த கட்டமைப்பெல்லாம் ஒட்டச்சேரியணும். இதெல்லாம் மத கட்டமைப்புகள். இவைகளை உடைப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நான் ஏன் ஆதங்கத்தில் இப்படி பேசுகிறேன்னா, நீ நிறைய போதகர்கள் விசுவாசியை அடிமைப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறான். அவனா அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது. எவன் வேணால் உட்கொள்ளலாம். நீ வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஜூஸு, ஏதாச்சும் ஒரு தண்ணி, ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட், ஏதாச்சும் ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு, இது உங்களோட அப்பமாய் மாற்றுகிறவரே, இந்த அப்பமாய் நினைத்து கொண்டு தண்ணீர் நினைத்து கொண்டு நான் சாப்பிட்றேன், சாப்பிடுங்க, உங்களோட வாழ்க்கை மாறிடும். தேவை மனநிலை புதிதாக்கப்படணும், அவ்வளோதான். அது பாஸ்டர் தான் கொடுக்கணும். என்கிட்ட ஒரு ஊழியர் சொன்னார், கம்யூனியன் கொடுத்தா நம்ம செத்து போயிடுவோம். அழைப்பு இல்லாமல் கம்யூனியன் கொடுத்தா செத்து போயிடுவான் அவன். அதுமாரி நான் பார்த்ததில்லை. ஒருவேளை அதை நம்புறவன் அப்படி சாவலாம், அதை நம்புறவன் சாவலாம். ஆனால் கிடையாது. நான் அது வேற உண்மையாக இருக்குமோ நினச்சி பயந்தேன். ஆனால் அன்பிலே பயம் இல்லை. அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பு சகல பயத்தையும் புறம்பே தள்ளுதான். பயமானது வேதனை உள்ளது. அதனால் கம்யூன் எடுக்கிறதுக்கு யார் யோசிக்க? இந்த கொரோனா டைமில் 2-3 வருஷம் சபைகள் இருக்க அநேக ஜனங்கள் கம்யூன் எடுக்காமல் வியாதியில் அடிமைப்பட்டு வாழ்ந்து செத்து ஒழிஞ்சான். அது ரொம்ப கேவலமான கேடுகட்ட ஒரு அவல நிலை. வசனத்தில் இந்த ஊழியக்காரங்களும் வளராமல் விசுவாசியம் போட்டு அடிமைப்படுத்தி கொன்று கூச்சி நிறைய பேரை காலி பண்ணிட்டாங்க. இல்லைங்க, திரும்பி சொல்கிறேன், இந்த கம்யூனன் என்பது அவருக்கு உங்களுக்குமான பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. அதை நான் தான் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணுன்றதுலாம் அவசியமே கிடையாது. இந்த சத்தத்தையை எவன் எழுப்பினாலும் சரி, அவன் தேவனுடைய சத்தம் அல்ல, அவன் ஏரோதின் சத்தம். புழுபுழுத்து செத்து போயிடும் அவனுடைய சத்தங்கள். அதனால தான் இன்றைக்கி அந்த சத்தங்கள் வேலை செய்யலை. இந்த விஷயத்தில் நான் ஊழியக்காரராகிய சாம்பி செல்லத்துறை அவர்களை நான் ரொம்ப
கர்த்தருக்குள்ளே நன்றி செலுத்தின அவருக்காக. அவர் இந்த டைமில் எல்லாருக்குள்ள அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணார். நீங்கள் வீட்டில் இருந்து எடுக்கலாம். ஏன்னா பஸ்கா என்னும் அந்த ஆடு அடிக்கப்பட்ட பொழுது மோசே எல்லாருக்கும் கொண்டு போகல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மோசே தான் எல்லாருக்குமே கொடுத்தா அந்த ராத்திரி பூரா கொடுத்துட்டே இருந்துக்கணும். அவன் எல்லா ஜனங்கள்ட்டையும் அப்படியே ஷேர் பண்ண சொன்னான். எல்லாம் ஷேர் பண்ண, அப்படியே கொடு, அப்படியே பாஸ் பண்ணு. அதை நம்ம நல்லா தெளிவாக சொல்லணும். எனக்கு அது முட்டாள்தனமாக தெரியுது. ஊழியக்காரர் கொடுக்கும்போது அவரே எல்லார்ட்டையும் கொடுப்பாரா? 2000 பேர் இருந்தால் 2000 பேர் ஊழியர்கள் சில நேரம் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன் தானே கொடுக்குறான். அப்போ அவன் சாப்பிட செத்துருக்கணும் நேரத்துக்கு. சொல்லுங்கள், சில நேரம் அந்த சந்துக்குள்ளே போக முடியாது. இதை பாஸ் பண்ணுங்கள், அப்படியே பாஸ் பண்ணிடுறீங்களா? தட்டை பாஸ் பண்ணியிருக்கோம், ரசங்களை பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறதானே அடுத்த பக்கத்தில் இருக்கணும் கொடுக்குறான். அவன் செத்து போயிருக்கணுமே. அப்போ மட்டும் அவன் சாக மாட்டானா? அப்போனா என்ன அடிமைத்தனம்? அது ஏன் கஸ்டடியில் நீ என்ன பண்ணணும்? பந்தி எடுக்கணும். தயவுசெய்து மனம் திரும்புங்கள் ஊழியக்காரர்களே. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, அவருக்கும் நமக்கும் இருக்கிற நெருங்கி உறவுது. தொடர்ந்து வருகிற வாரங்களில் நான் ஜீவனில் தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அது குறித்து இன்னும் தெளிவான விளக்கங்களை நான் தெளிவாக பேச விரும்புகிறேன். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தின் நேரம் கடந்து போவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பினதற்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் அடுத்த பரிணாமமாகிய ஒரு கட்டத்தை ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோட ஆண்டவரே இந்த வார்த்தையில் அனுப்பி எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கு. அதற்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகிற வாரத்திலே எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்த போதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.